வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் இதெல்லாம் வச்சு கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துடலாம். ஃப்ளேமை மிதமான சூடில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துடலாம். இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே வறுத்தாலே போதும். இப்போது எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போது அதே கடாயில் 1/4 கப் போல் உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துடலாம். உளுந்து பாதி வறுபடுற வரைக்கும் வறுத்துடலாம். லைட்டாக நிறம் மாதிரி வரணும். இப்போ உளுந்து பாதி போல் வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் 5-6 பல் பூண்டு சேர்த்துடலாம். தோலோடவே சேர்த்துருக்கேன். கூடவே 5 வத்தல் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப வத்தல் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். கூடவே 2 தண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம். இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடிலே 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதை ஆற வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே எள்ளு ஆற வச்சுருந்த அதே பாத்திரத்தில் இதையும் சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நாம் வறுத்து வச்சுருந்தெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ண வேண்டாம், கொஞ்சம் திருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம எள்ளு பொடி ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.